यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நம்ம நிறைய பாகவதத்துகளை அனுபவிச்சுட்டு வரோம் இல்லையா. இன்னைக்கு இருக்கிற வாசகம் வந்து 62 இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். ஏன்னா திருக்கோளூர் பெண்பிள்ளை நேரே ராமானுஜரை பத்தியே சொல்றான். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள், ராமானுஜர், ஆச்சாரியர்கள், புராணத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இவாளதான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு நேரே ராமானுஜரை பத்தி தான் என்ன சொல்றா தெரியுமோ, அத்வைதம் வென்றேனோ ராமானுஜரை போல அப்படிங்கிற ஒரு அழகான வாசகம், ரொம்ப முக்கியமான வாசகம். கடைசி வரைக்கும் கேளுங்கோ. அத்வைதம் அப்படின்னா என்ன, அத்வைதத்துல என்ன வென்றார் அவர் அப்படின்னு திருக்கோளூர் என்ன சொல்ல வரா, கடைசி வரைக்கும் எல்லாரும் கேளுங்கோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆச்சாரிய வைபவங்கள் ஆகட்டும், ஆழ்வார வைபவங்கள் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கு. எப்போ வேணாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க கேட்டுக்கலாம். வாங்கோ. இன்னைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை அத்வைதத்தை என்ன வென்றார் ராமானுஜர் அப்படிங்கறத எடுத்து சொல்ல போறா. ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் இது, எல்லாரும் கேளுங்கோ. அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போல அப்படிங்கிற இந்த அற்புதமான வாசகத்தை தான் திருக்கோளூர் பெண்பிள்ளை இன்னைக்கு ராமானுஜர் இடத்துல அழகா எடுத்து சொல்றான். இப்ப இந்த இடத்துல அத்வைதம் அப்படின்னு சொல்லும் போது, அத்வைதம்னா என்ன? அத்வைதம்ங்கிற அந்த கோட்பாடு ஆதிசங்கர் பகவத்பாதால கொண்டு வந்தப்பட்டது. என்னன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேற. என்ன சொல்ல போனா ஜீவாத்மா அப்படிங்கறதே ஒரு மாயை அப்படின்னார் ஆதிசங்கர் பகவத்பாதால். பரமாத்மா மட்டும்தான் அப்படிங்கிற கோட்பாடு தான் அவரோடது. இப்ப இந்த இடத்துல ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்னார். விசிஷ்டாத்வைதம்னா என்ன? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேற வேறதான். பரமாத்மாவோட படைப்பே தான் ஜீவாத்மா. இருந்தாலும் தவத்தினாலையும் பக்தியினாலையும் பெருமாள் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு இல்லையா. அதனால அந்த பரமாத்மாவாகப்பட்டவள் ஜீவாத்மாவோட இணையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஒன்றாக இணையலாம். அதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்னார். வேற வேற இருந்தாலும் எல்லாமே உண்மைதானே. பரமாத்மா இருக்க ஜீவாத்மாவும் உண்மைதான் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். இப்போ சித்து அப்படிங்கிறது பரமாத்மா, அச்சித்து அப்படிங்கிறது ஜீவாத்மா. இது இரண்டையும் கட்டி போடக்கூடாதுதான் விசிஷ்டா அப்படின்னா கட்டி போடுறதுன்னு அர்த்தம். அப்ப அது இரண்டையும் சேர்த்து கட்டி போடுறதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கறதுதான் இவரோட கோட்பாடு. இப்ப அந்த காலத்துல இந்த அத்வைதத்துக்கும், அத்வைதம் வந்தது கிபி 500, இப்ப ராமானுஜர் அவதரித்தது கிபி 1000வது நூற்றாண்டு. அதனால அவர் அந்த இடைப்பட்ட காலத்திலும் அதற்கு பிறகும் கூட இந்த இரண்டு கோட்பாடுகளுக்குள்ள நிறைய வாதம் பிரதிவாதம். ஏன்னா இப்ப சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் இவரோட ஃபேன், இவரோட ஃபாலோவர்ஸ், இவ சொல்றதுதான் கரெக்ட், அப்ப நான் இவரோட ஃபேன், நீங்க சொல்றது தப்பு, இப்படி நிறைய வாக்குவாதங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. அத மாதிரிதான் அந்த காலகட்டத்திலையும் இந்த இரண்டு கோட்பாடுக்குள்ள இதுதான் வசதி, அதுதான் வசதி அப்படிங்கிற பெரிய வாதம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்ல வர அத்வைதம் அப்படின்னு சொல்லும் போது இதுல இரண்டு விதமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசான் இடத்துலதான் ராமானுஜர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சார். இப்ப ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புத்தூர். கேசவ சோமயாஜனுக்கும் காந்திமதிக்கும் பிறந்த அற்புதமான மகனியர். இப்போ இங்க கேசவ சோமயாஜனு பரமபதிச்சுட்டார். அதனால காந்திமதி என்ன பண்ணா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ராமானுஜர் கூட்டிட்டு காஞ்சிபுரத்துல குடியேறிட்டா. காஞ்சிபுரத்துல கொஞ்ச நாள் இருந்தா. இப்போ அந்த வயது வரதுல இந்த பாடம் போகணும், பால பாடசாலை சொல்லுவா இல்லையா, அந்த காலகட்டத்துல யாதவ பிரகாஷர் அப்படின்னு ஒரு அத்வைதி இருந்தார். அவரு ரொம்ப பிரசித்தி. அத்வைத கோட்பாடுகள்ல முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பெரிய பாடசாலையை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட. அவரோட ராமானுஜரும், ராமானுஜர் தம்பி ஒருத்தர் இருக்கார் கோவிந்தர் சொல்லிட்டு சித்தி பிள்ளைவர். அவர் பூர்வாசிரம சித்தி பிள்ளை தான் சொல்லணும். ஏன்னா அவர் ராமானுஜருக்கும் கோவிந்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகம் இருக்கு பாத்தீங்களா, உறவு, அது ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் தான். தம்பி தங்க அப்படிங்கிற உறவுகள்லாம் கிடையாது, ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். இப்போ இந்த கோவிந்தரும் எம்பெருமானாரும் என்ன பண்ணா,
நேரா அந்த பாடசாலையில போய் பாடம் படிச்சா. இதுல என்னன்னா ஒரு ஒரு சமயத்துல அவரிடத்துல பாடம் படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவன் அவன் என்ன பண்ணா, சாந்தோக்கிய உபநிடத் அப்படிங்கிறதுல ஒரு வாக்கியம் இருக்கு, கப்பியாசம் பொண்டரீகம் ஏவமட்சினி அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் கேட்டான் குரு கிட்ட, யார்கிட்ட, யாதவ பிரகாசர் கிட்ட. அதுக்கு யாதவ பிரகாசர் என்ன சொன்னார், பெருமாளுக்கு அந்த அழகான தாமரை போன்ற கண்கள் இருக்கு பாத்தீங்களோ, அந்த கண்கள் எதை மாதிரி தெரியுமோ, இந்த குரங்குக்கு பின்னாடி அந்த புட்டத்துல ஒரு சிகப்பா இருக்கு பாருங்க, அந்த மாதிரிதான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இதை கேட்டவுடனே ராமானுஜருக்கு துடிச்சு போயிட்டார். என்னோட பெருமாளோட கண்கள் தாமரை கொத்த கண்கள், அது அப்படிதான் கப்பியாசம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்கே, தாமரை போன்ற அப்படிங்கிற அர்த்தம் இருக்கே, அதை விட்டுட்டு இந்த குரங்குக்கு பின்னாடி அப்படிலாம் சொல்லலாமா, அது தவறு இல்லையா அப்படின்னு திருத்தினர் யாரு, குருவையே. இது யாதவ பிரகாசனுக்கு பிடிக்கல. அது எப்படி, நான் ஒரு ஆசிரியன், நான் சொல்றதுதான், நீ எப்படி என்ன திருத்தலாம் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை கோச்சிருந்தார். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவர் தவறான அர்த்தங்கள்லாம் சொல்லும் போது இதை அவர் திருத்தி சொல்லும் போது இங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் யாதவ பிரகாஷர் மேல ஒரு சாதாரண எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால யாதவ பிரகாஷர் என்ன நினைச்சார், நாம ஒரு குரு எல்லாத்தையும் கரை கண்டவா, இந்த அத்வைதத்தை தூக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா இப்ப ராமானுஜர் மாதிரி ஆளுங்க அது மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப இது வேற மாதிரி போயிடும், அப்ப அத்வைதமே இல்லாம போயிடும். அதுக்கு என்ன வழி, ராமானுஜரை கொண்டுடணும். அதனால யாதவ பிரகாஷர் என்ன பண்ண, ஒரு பிளான் பண்ணார், காசிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போனோம், அவரோட மாணவர்கள் எல்லாம் காசிக்கு கூட்டிட்டு போனோம், அப்ப ராமானுஜரை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். எக்ஸிகியூஷன் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 4 பேரோட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணார். இந்த விஷயம் கோவிந்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. எப்படியோ நம்ம அண்ணாவுக்கு ஏதோ இந்த இடத்துல ஏதோ சதி நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. என்ன பண்ணார், இந்த காசிக்கு கொஞ்சம் தூரத்துல போகும்போது ஒரு காட்டு பகுதி வரும். அந்த காட்டு பகுதியில என்ன சொல்லிட்டு நேரா ராமானுஜர் ரகசியமா, அண்ணா உன்னை கொல்றதுக்கு ஏதோ சதி நடக்கிறது, இங்க இருந்து புறப்பட்டு போயிடுனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். உடனே ராமானுஜர் என்ன பண்ணார், அங்கிருந்து தப்பிச்சுட்டார். நேரம் தப்பிச்சு காட்டு பகுதிக்கு திரும்பி வந்துட்டார். ஆனா காட்டு பகுதி ஒரே இருட்டு, எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னே தெரியாது. ஏன்னா எல்லாரும் ஒன்னா வந்திருந்தா, கையில விளக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தா, அது ஒரு பெரிய பெரிய காடு மாதிரி இருக்கு. அங்கேயே போய் அப்படியே மயங்கி வந்துட்டார். அவருக்கு தண்ணி தாக வேற, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி மயங்கி விழும்போது அந்த இடத்துலதான் பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் நேர வேடவன் வேடுவிச்சியா அந்த ராமானுஜருக்கு தீர்த்தம் கொடுத்தா. தீர்த்தம் கொடுத்த உடனே அவர் அந்த தீர்த்தத்தை அப்படியே குடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அதுக்கப்புறம் பொழுது விழுந்துட்டு பொழுது பொழுது பாக்குற ஒரு இடத்துல ஒரே சத்தம், சில இடத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கா, அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கா, நிறைய பேர் அப்படி பாக்குறாரு. பாத்துட்டு அப்படி கண்ணு வச்சு பார்த்துட்டு நேரா வர அந்த குளத்துக்கிற கிட்ட இது மாதிரி இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது, இது தெரியாதா, இதுதான் சுயம்பக்த கஷேத்திரமான காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆச்சரியமா போயிட்டான் ராமானுஜருக்கு. காஞ்சிபுரமா, நான் இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி இவ்வளவு சுருக்க வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவளுக்குல ஒண்ணும் புரியல. ஆனா இவருக்கு புரிஞ்சிடுது, நம்ம இந்த இடத்துல கரை சேர்த்தது காஞ்சி வரதராஜ பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சிருது. அதுல இருந்து என்ன பண்ண, காஞ்சிபுரத்துல அந்த பெருமாள் இடத்துல கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம் பண்ணார். தீர்த்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் தீர்த்தம் குளத்துல இருந்து கொண்டு வருவா இல்லையா, அந்த கைங்கரியம் பண்ணாரு. ஏன்னா தீர்த்தம் கொடுத்தாலே தாயாரும் பெருமாளும், அதனால தீர்த்த கைங்கரியம் ரொம்ப காலத்துக்கு பண்ணிட்டு இருந்தார். இப்ப இந்த அத்வைதியை தான் அவர் வென்றாரா, இதுதான் திருக்கோள சொன்னாலாம் கேட்டா இது ஒண்ணுமே இல்லை, இது ஆரம்பம் தான். அப்ப அந்த அத்வைத கோட்பாடுகளுக்கு இவர் எந்த அளவுக்கு இவர் அதற்கு எதிரான நிறைய விஷயங்கள் செய்தார் அப்படிங்கறத இங்க விஷயம். என்னன்னா ராமானுஜர் ஆச்சாரியனாக ஸ்ரீரங்கத்துல தர்சன பிரவர்த்தராக பெருமாளோட அனுகிரகத்துல அந்த பதவி ஏத்துட்டார். இப்ப அங்க ஜி எஸ் சுவாமிகள் அவர் போனதுக்கு அப்புறம் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம நிறைய உற்சவங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, 4000 தீப பிரபந்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக சேவிச்சு எல்லா இடத்துலயும் ரொம்ப அற்புதமா பண்றாலே. இந்த அனத்தியான காலம் இதெல்லாம் கொண்டு வந்ததுல அவர் தான், உற்சவம் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். நிறைய திருத்தங்கள் பண்ணார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய நிறைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் அவர் முறியடிச்சார். நிறைய பேர் எல்லாரும் கோயிலுக்கு வரணும், எல்லாருக்கும் பகவான் சொந்தம், இந்த திருமந்திரம் எல்லாருக்கும் போய் சேரணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண. இப்ப அந்த காலகட்டத்துல இவருக்கு நிறைய எதிரிகளும் இருந்தா. அதே சமயத்துல யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு ஒரு அத்வைதி, பெரிய அத்வைதி, பெரிய வித்வானம் கூட, நிறைய வெத்த படித்தவர் அவர். அவருக்கு என்னன்னா, இது எப்படி இந்த அத்வைத கோட்பாடுகளை அப்படியே முழுக்க மறைச்சு விசிஷ்டாத்வைத கோட்பாடுகள் எந்தவருக்கு தவிர்த்தோங்கி இருக்கு. அப்போ இந்த வாதத்தினால ஜெயிச்சு அத்வைதம் தான் பெரியது அப்படின்னு அது எப்படியாவது நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது யஜ்ஞமூர்த்திக்கு எண்ணம். அவன் என்ன பண்ணா, நேரா ராமானுஜரத்தை தேடி வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு. எல்லாம் பெரிய பந்தாவா ராமானுஜர் அப்படியே எல்லாரும் 4 பேர் இவரை வாழ்க வாழ்கன்னு சொல்லுவா இல்லையா, இந்த பெரிய கட்சியெல்லாம் கூட்டெல்லாம் ஆரம்பிச்சு வாழ்க சொல்லுவாப்பால, அது மாதிரி வாழ்க எல்லாம் சொல்லிட்டு அவர் பெரிய பரிவாரங்களோட நேரா ராமானுஜத்துல வந்தார். ராமானுஜருக்கு
அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு தன்னறியாம ஒரு பாசம், ஒரு 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 நல்ல வித்வான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஆனா இந்த யக்ஞமூர்த்திக்கு அப்படி கிடையாது. இவர் எப்படியாவது வெல்லணும், இவர் என்ன பெரிய விசேஷாத்வைதம் சொல்லி எதையோ சொல்லி ஏதோ காரணங்களை காண்பித்து இன்னைக்கு ஏதோ இந்த இடத்தையே ஆட்சி பண்றாரு. அப்ப இவரை எப்படியான நிறைய கேள்வி கேட்டு இவரை மடக்கி நான் தான் பெரியவன் அப்படின்னு செய்ய வைக்கணும்ன்ற கர்வம். இதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா, இந்த யக்ஞமூர்த்தியும் பாத்தீங்கன்னா மாயாவாதம் அப்படிங்கிற அந்த வேதாந்த கொள்கையில ரொம்ப பிடிப்பு இருக்கிறவர். இதனால அவர் நிறைய பேரை அந்த பக்கத்துல வென்று நிறைய வாதங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பண்டிதர்கள்லாம் வென்று நிறைய கப்பலாம் வந்தவர். பெரிய பெரிய நிறைய ரொம்ப புகழ் பெற்றவர் அந்த யக்ஞமூர்த்தி. அதீத கர்வம் வேற. எப்படியாவது ராமானுஜரை மடக்கி நாம இந்த இடத்துல நம்மளோட கொள்கைகளை அப்படியே மாயாவாத கொள்கையை பிடித்து நிறுத்தணும் அப்படிங்கறதுதான் அவரோட எண்ணம். ஆனா ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவர் அகங்காரமே இல்லாதவர். அகங்காரமே இல்லாதவர் சொல்லும்போது பெருமாள் கிட்ட நம்ம போய் சேரணும்னா 6 விரோதிகள் இருக்குன்னு சொல்லுவார். அது என்ன 6 விரோதிகள் அப்படின்னா, ஆச்சரியன விரோதி. ஆச்சரிய விரோதினா அகங்கார தலை தூக்கி எல்லாமே நாம தான், நாம செஞ்சா அதுக்கு ஒரு பலன் இருக்கும், அதுக்கு எதிர்பார்க்கணும், பெருமாள் கிட்ட நம்ம கேட்கணும், எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விரோதி. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் பெருமாளே, உனக்கு 100 ரூபாய் போடுறேன், எனக்கு இதை முடிச்சு கொடு, உனக்கு 1000 ரூபாய் செலுத்துறேன், இந்த மாதிரிலாம் சொல்றா இல்லையா, இதெல்லாம் ஆச்சரியன விரோதின்னு சொல்லுவா. இந்த விரோதத்தை இருக்கவே கூடாது. பெருமாள் இடத்துல நம்ம எதுவும் கேட்கவும் கூடாது. அவனுக்கே தெரியும் எல்லாமே. படைச்சவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு? நம்ம கேட்கறது சரியா தவறானே தெரியாது, நமக்கு அது நல்லதா கெட்டதானே தெரியாது இல்லையா. இது ஆச்சரியன விரோதி. 2வது விரோதி இருக்கு, சவண விரோதி. சவண விரோதினா பெருமாளோட நாமங்களை அவரோட வைபவங்களை கேட்காம வேறாத விஷயங்கள் எல்லாம் மனத்தை செலுத்துறது. அவனை நினைக்காம, அவனை பத்தி நினைக்காம, ஏன்னா அவனை பத்தி நினைச்சோன்னா நம்ம நல்ல வழியில் நடப்போம். வேற ஏதாவது விஷயங்களை கேட்டா நமக்கு அது நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துன்னு போகாது இல்லையா. அதுதான் சிரவண விரோதின்னு சொல்லுவோம். அனுபவ விரோதி அப்படிங்கிறது 3வது விஷயம். அனுபவ விரோதினா என்ன, பெருமாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அந்த தெய்வங்களை நாம உடம்புல பூசிக்கிறது. நம்ம இதை சென்ட் அவரை மூந்து பாக்குறது சொல்லுவா இல்லையா, பூ எல்லாம் மூந்து பார்த்து பெருமாளுக்கு வைக்கூடாதுன்னு அந்த மாதிரி. அது அனுபவ விரோதி. 4வது ஸ்வரூப விரோதின்னு சொல்லுவா. ஸ்வரூப விரோதினா என்ன தெரியுமோ, நாம அவனுக்கு அடிமை, ஆனா அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம நம்மள படைச்சவனே அவன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம கர்வத்தோட இந்த ஸ்வரூபத்தோட அல்லாடுறது. அதுதான் ஸ்வரூப விரோதி. பிராப்தி விரோதி அப்படின்னு சொல்லுவா. பிராப்தின்னா கேவலமான விளைவோட நமக்கு சம்பந்தமே இல்லாத தீயவர்களோட சேர்ந்து அவ சொல்ற வார்த்தைகளை எடுத்துட்டு அவ சொல்ற மாதிரி நடந்துட்டு அவளுக்கு ஃபாலோவர்ஸா போயிட்டு பண்றா இல்லையா, அதுதான் பிராப்தி விரோதி. அதுக்கப்புறம் பரத்வ விரோதி அப்படின்னு சொல்லுவா. பரத்வ விரோதம் ரொம்ப முக்கியம். பெருமாளை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் பண்றது. இப்படி சொல்லும் போது அப்போ விஷ்ணுவை தவிர சிவனையோ முருகர் பிள்ளையார் இவாளெல்லாம் நீங்க கொண்டாட மாட்டேலா, அவளா தெய்வங்கள் கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அவ எல்லாரையுமே நாராயணனா நம்ம பாக்கணுங்கிறது. வேற எதுவும் இல்லை. அவ எல்லாரும் இருக்கா, எல்லாரையும் கண்டிப்பாக சேவிக்கலாம். அதே சமயத்துல அவளை நம்ம நாராயணனா பாக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரையுமே நம்ம இப்ப நம்ம அடுத்த ஜீவாத்மாக்களே நம்ம நாராயணனை பார்க்கும்போது அவள் இடத்துல இருக்கிற நல்ல குணங்கள் தான் நமக்கு தெரிய வரும். அவள் இடத்துல இருக்கிற தீய குணங்கள் நமக்கு தெரியவே வராது இல்லையா. இந்த 6 விரோதிகளை துரத்தினவர் தான் ராமானுஜர். அவருக்கு யாரையுமே விரோதமா பார்க்க தோணாது. அவர் பார்க்கறது எல்லாமே நாராயணனை மட்டும்தான். யக்ஞமூர்த்தி என்ன பண்ண, நேர ராமானுஜத்துல நின்னர். ராமானுஜர் ராமானுஜரை யக்ஞனின் வணக்கங்கள், உங்களோட நான் வாதப்போர் பண்ணணும்னு விரும்புறேன், நீங்க தயாரா அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் என்ன பண்ண தெரியுமோ, அவரை உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் பார்த்தார். ஆழ்ந்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமோ, யக்ஞமூர்த்தி கிட்ட அந்த யக்ஞமூர்த்தியோட ஞானம் தான் தெரிஞ்சது. எப்பேற்பட்ட ஞானவானா இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார் ராமானுஜர். சரி என்ன பண்ணார், யக்ஞமூர்த்தியே வாத போருக்கு நான் தயாரா தான் இருக்கேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஒருவேளை நீங்க இந்த வாத போர்ல தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யக்ஞமூர்த்தியை கேட்டார். அப்போ யக்ஞமூர்த்தி என்ன சொன்னார், ராமானுஜரே உங்களோட காலணிகள் இருக்கு இல்லையா, உங்களோட பாத ரட்சை அத என் தலைமையில சுமக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களோட பேரையே நானே சூட்டிக்கிறேன். உங்களோட விசிஷ்டாத்வைதம் கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அதை முழுதுமா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் அத்வைதி, நான் விசிஷ்டாத்வைத கொள்கைகள் மொத்தமும் நானே ஏத்துக்கிறேன். அப்போ நீங்க தோத்தா என்ன பண்ணுவீங்க, ஏன்னா நான் தோத்ததான் சொல்லிட்டேன், நீங்க தோத்தா என்ன பண்ணுவீங்க ராமானுஜரே அப்படின்னு யக்ஞமூர்த்தி கேட்டார். ராமானுஜர் என்ன சொல்ற தெரியுமோ, யக்ஞமூர்த்தியே உங்களை போல பதில சொல்றதுக்கு என்னால முடியாது, எது ராமானுஜரால முடியாதுன்ட்டு. உங்க அளவுக்குலாம் எனக்கு திறமையால பதில் சொல்ல தெரியாது. ஆனா இந்த கொள்கைகளை மாற்றுறது, இந்த பெயரை மாத்திக்கிறது, இதெல்லாம் அடியனுக்கு பதிலும் கிடையாது, அடியனால் அது செய்யவும் முடியாது, என்ன நான் மாத்திக்க முடியாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்னோட இந்த கிரந்த சயாசனம் இருக்கு இல்லையா, கிரந்த சந்நியாசம்,
இந்த கிரந்தங்கள் சாதிக்கிறேன் பாருங்க, அதெல்லாம் நான் நிச்சயமாக நிறுத்திடுறேன். இனிமே விசிஷ்டா தெய்வத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதற்கு நான் தயாரா இருக்கேன். நம்ம வாத போரை தொடங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னு யஜ்ஞமூர்த்திக்கு ரொம்ப சுலபமா போயிடுது. நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா யஜ்ஞமூர்த்திக்கு தேவையே என்ன, விசிஷ்டாத்வைதம் பெருசா வளரக்கூடாது, அத்வைதம் தான் இருக்கணும் அப்படிங்கறது அவர் எண்ணம். இப்ப ராமானுஜரை தோற்கடிச்சிட்டோம்னா அவரே ஒத்துட்டாரு, விசிஷ்டாத்வைதமே நான் அந்த கிரந்தங்களே சாதிக்க மாட்டேன், விசிஷ்டாத்வைதமே நான் பண்ண மாட்டேன், அந்த கொள்கைப்பாடே நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு கிளீனா சொல்லிட்டார் இல்லையா. அதனால யஜ்ஞமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து ஆரம்பிச்சார் வாத போற. இப்ப வாத போர் பண்ணான்னு சொல்லும் போது ஏதோ ஒரு நாள் 2 நாள் வாத போர் இல்ல, 18 நாட்கள் தொடர்ந்து வாரப்போர், 18 நாட்கள் பண்ணான். இந்த 18 அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ராமானுஜர் 18 முறை திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்துல திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தம் இருக்கிற ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியத்துல 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் நடந்து போய் அந்த திருமந்திரத்தை வாங்கினார். நாராயணனோட மந்திரத்தை கேட்டு பெற்றார் இல்லையா, அது 18 முறை நடந்தார். இதுல 18 நாள் மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த 18 நாள் போல நமக்கு கிடைச்ச விஷயம் எது தெரியுமோ, அற்புதமான பகவத்கீதை. பகவத்கீதை 18 அத்தியாயங்கள். இதெல்லாம் இந்த 18 அப்படிங்கிற இந்த அற்புதமான விஷயங்களுக்கு உண்டான அந்த எண்ணுக்கு உண்டான மகிமை. இப்ப இந்த 18 நாள் நடந்தது, இப்போ 16 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த அத்வைத கோட்பாடுதான் ரொம்ப பெருசா இருந்தது. இப்ப 17 நாள் வாதமும் நடந்தது. ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா 17 நாள் வாதத்திலையும் அந்த அத்வைதமே ரொம்ப பிரசித்தியா இருந்தது. என்னடா இது இப்படி ஆயிடுத்து, கடைசியில நாம அவளுக்கு அடிமையாயிடுவோமோ, சுவாமி இது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நேரம் காஞ்சி வரதராஜ பெருமாள், அவர் ஒரு ஆராதனை பெருமாள், அவர் இடத்துல வந்து நின்றார். கண்ணீர் மல்க நின்றார். என்ன சுவாமி என் நிலைமை இப்படி ஆயிடுத்து, இந்த மாதிரி இப்படி ஓடிண்டே இருக்கே, இது எப்படி நடக்குமோ என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் காஞ்சி வரதராஜ பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக காட்சி கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமோ, ராமானுஜா கவலையே படாது, இதோ இருக்கு உபாயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். ஆளவந்தா சுவாமிகள் அவர் யாருன்னா ராமானுஜருக்கு முந்தைய ஆச்சாரியர். அவர் தான் ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரியனா இருந்தவர், ஜீவ சுவாமிகளா இருந்தவர். அவரோட மாயாவாத கண்டனம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த நூலை எடுத்து கொடுத்தாராம் காஞ்சி வரதராஜ பெருமாள் ராமானுஜத்துல. இதுல சொல்லப்பட்ட மாயாவாத கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு இந்த வாதத்துக்கு உதவும். அது மட்டும் இல்ல, நல்லா கேளுங்க, இன்னைக்கு உங்களோட வாதிட போற அந்த யஜ்ஞமூர்த்தி இருக்கார் பாத்தீங்களா, பிற்காலத்துல உங்களுக்கு அவரு சிஷ்யனா வர போறாரு, நீ அவருக்கு ஆச்சாரியனா ஆக போற. இதுதான் நடக்க போறது. அவன் தனக்கு வேண்டிய நல்ல ஆச்சாரியரை தேர்ந்ததுக்காக தான் இத்தனை வாதங்கள் பண்றான். நீ ஒரு நல்ல சிஷ்யனை இடத்துல சேர்க்கிறதுக்காக தான் நீ அவன் இடத்துல இவ்வளவு வாதங்கள் பண்ற. இதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீ நாளைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அமைச்சார். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். மாயாவாத கிட்ட நம்ம இன்னைக்கு உட்காந்து எல்லாம் படிச்சு எல்லாம் புரிஞ்சுட்டார். அடுத்த நாள் சபைக்கு நேர அந்த வாத சபைக்கு நேரா போற ராமானுஜர் நடந்து வரும்போது யஜ்ஞமூர்த்திக்கு என்ன தோணிதான் தெரியுமா, எம்பார் சொன்ன இல்லையா கோவிந்தர், அவரு ராமானுஜருக்காக ஒரு அற்புதமான ஒரு பாசனம் எழுதியிருப்பார். என்ன தெரியுமோ, பற்பம் இனத்துகளும் பைங்குழல் பல்லவே விரல்கள் பாவனம் ஆகிய பைந்து வராரை பதித்த மருங்கழகு முப்பரிடூல் முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகு முழுவல் நிலா அழகு கற்பகமான விழிகள் கமல கண்கள் காரிசுதன் கழுசூடிய முடி கன நற்சிகை மொழி வைணவத்தின் அப்படி அலங்காரம். இது அவர் சொல்லியிருப்பார். அத மாதிரி அப்படி ராமானுஜர் நடந்து வரும்போது அவருடைய அந்த சிகை அழகும், அவர் அந்த காவி உடை அழகும், இந்த கிரந்தத்தை கையில எடுத்து அவர் வரக்கூடிய அழகும் பார்த்துட்டு அப்படியே யஜ்ஞமூர்த்திக்கு ஒண்ணுமே புரியலையாம். என்னது இது, நேர்த்திக்கு நம்மளோட வாதிட்ட ராமானுஜரே இன்னைக்கு இல்லையே, இவர் வேற யாரோ மாதிரி இருக்காரு, இவர் பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே கீழே இறங்கி வந்த மாதிரி நடந்து வராரு, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு கம்பீர வகல, என்ன அந்த அழகான கண்கள் அப்படின்னு அப்படியே மயங்கி போயிட்டாரா யஜ்ஞமூர்த்தி. யஜ்ஞமூர்த்திக்கு எதுவுமே பேச வரலையாம். அவருக்கு என்ன தோணுதுன்னே தெரியல. யஜ்ஞமூர்த்தி நேரா வந்து ராமானுஜத்துல இன்னைக்கு வாதமே வேண்டாம் சுவாமி, நான் இப்படியே இருந்துறேனே, வாதம் வேண்டாம், நான் உங்களோட அடிமை, என்னை ஏத்துக்கோங்கன்னு சொன்னோன்னு ராமானுஜருக்கு ஒண்ணுமே புரியலையா. என்னது இது, நேத்து வரைக்கும் ரொம்ப வாதம் பண்ணவர் இன்னைக்கு வாதமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது இருக்கக்கூடாது சுவாமி, ஏன்னா இந்த வாதம் வந்து நான் வந்து ஏதோ உங்களை வேற ஏதோ கேட்டதுனாலதான் இந்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கோ அப்படின்னு பிற்காலத்துல இந்த உலகம் பேசும் இல்லையா, அது மாதிரி பேசக்கூடாது, உங்களோட வாதம் ரொம்ப முக்கியம், நம்ம 2 பேரும் வாதிக்கிறது வந்து இந்த ஹெல்த்தி கான்வர்சேஷன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவருக்கு சொன்னாராம்.
அவர் சொன்ன உடனே இவர் சொன்னாராம் வித்யமூர்த்தி, இல்ல சுவாமி, எனக்கு எந்த கேள்வியுமே இந்த இடத்துல இல்ல. ஆனா இந்த அத்வைத மாயாவாதத்துல நீங்க உங்களோட கருத்துக்களை இங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் ஆலாந்தா சுவாமிகளோட மாயாவாத கண்டனம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி இப்ப அத்வைதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாயாவாதமான விஷயம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி விசிஷ்டாத்வைத கருத்துக்களை முன் வச்சாராம். இத கேட்ட உடனே யஜ்ஞமூர்த்திக்கு அப்படியே சந்தோஷமாயிட்டான். இவ்வளவு அற்புதமான விஷயங்கள், இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் இருக்குல்லையா, நான் இந்த மாதிரி கர்வத்தோட வந்தேன் அப்படின்னு அப்படியே சாஷ்டாகமா கால விழுந்து, நான் தோத்து போயிட்டேன் சுவாமி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இனிமே நான் அதுதான் அப்படின்னு ஒண்ணு அப்படியே சேர்த்து அணைச்சிருந்தாராம் ராமானுஜர். ஏன்னா சொல்லியிருக்காருல்ல பெருமாள், நீ அவரதான் பிற்காலத்துல உனக்கு சிஷ்யனா வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அப்படியே தன்னோட சிஷ்யனை சேர்த்து அழைச்சிருந்து அப்ப அங்கேயே அந்த காஞ்சி அந்த ஸ்ரீரங்கத்திலேயே இவருக்குன்னு ஒரு மடம் ஏற்படுத்தி கொடுத்தார். அது இவரோட பேரே என்னன்னா அருளாள பெருமான் எம்பெருமானார் அப்படிங்கிற அந்த திருநாமத்தையும் அவருக்கு கொடுத்தார். அதாவது எம்பெருமானருக்கு இணையானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருநாமத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு காவி கஷாயம் எல்லாம் கொடுத்து அவரையும் ஒரு சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் ராமானுஜர். இது நடந்துட்டே வந்ததா. இப்ப இது ஒரு பெரிய இதுதான் திருக்கோள சொல்றா. அத்வைதம் அப்படிங்கிற அவர் எவ்வளவு பெரிய அத்வைதவாதி, அவரையே ஒரே நிமிஷத்தினோட சிஷ்யன் ஆக்கிட்டாரு இல்லையா அவரோட வாதத்தால, அந்த பெருமாளோட அனுகிரகத்தால. அப்போ இதைத்தான் திருக்குறள் சொல்றா. இதுக்கப்புறம் பிற்காலத்துல இவர் என்ன பண்ண தெரியுமோ, தனித்தனி மடம் இருக்கு இல்லையா, அருளாள பெருமானாருக்கு ஒரு மடம், அதுக்கப்புறம் ராமானுஜருக்கும் எம்பெருமானாரும் ஒரு மடம். இப்ப ஒரு 4-5 பேர் வந்து சிஷ்யனா சேரணும்னு வரும்போது, இங்க எம்பெருமானாரோட சன்னிதானம் எங்க இருக்கு, அவருடைய திருமாளிகை எங்கன்னு கேட்கும்போது அப்ப அவெல்லாம் சொன்னாலாம், இங்க 2 திருமாளிகை இருக்கு, இங்க ஒரு எம்பெருமானார் அருளாள பெருமானார் இருக்கார், நீங்க கேட்கும் வந்த எம்பெருமானார் அதோ அங்க இருக்கார் அப்படின்னு ராமானுஜரை கை காமிச்சா. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். என்னோட எம்பெருமானார் என்னோட ஆச்சாரியர், அவருக்கு இடையே இங்க ஒரு மடம் இருக்கணுமா, நானும் ஒரு மடம் எடுத்து வரவாளுக்குள்ள இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தணுமா, தேவையில்லைன்னு சொல்லிட்டு அருளாள பெருமான் என்ன பண்ணார், அந்த அவரோட மடத்தை இடிச்சுட்டு நேரா ராமானுஜத்துல போயிட்டு அவர்கிட்டயே சரணாகதி பண்றார். நான் இங்கேயே தங்கிக்கிறேன், என்னைக்குமே நான் உங்களுக்கு சிஷ்யனாதான் இருக்கணுமே தவிர உங்களுக்கு இணையான ஒரு பொருளாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தார். எம்பெருமானாருக்கு ஒரே சந்தோஷம், இப்படி ஒரு சிஷ்யன் கிடைச்சாரு அப்படின்னு அப்படியே சேர்த்து அழைச்சிட்டார். ரொம்ப நாள் அங்க அவரோட மடத்துலதான் அவர் இருந்தார். இது நடந்தது. இததான் திருக்கோலத்தின் பிள்ளை இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொல்றான். அதுவும் யார் இடத்துல, ராமானுஜர் இடத்துல எடுத்து சொல்றான். ஏன்னா இது நடந்து முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் போனாராம். இப்ப நம்ம திருக்கோள பெண்கள் அவர் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் முடிஞ்ச விஷயங்கள் சொன்னாலுமே சில விஷயங்கள் இனிமே கூட நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு கற்பனையாகவும் பிற்காலத்தில் இணைக்கப்பட்டிருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா. ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தையும் அந்த ஆச்சாரிய புகழையும் சொல்லும் போது நம்ம எவ்வளவு நேரமானாலும் என்னவானாலும் கேட்டுட்டே இருக்கலாமே. அததான் இந்த திருக்குறள் சொல்றா. இப்படி ஒரு பக்தியா எனக்கு இந்த பெருமாள் இடத்துல போய் நீங்க போய் கண்ணீர் விட்டு அழுதிங்களே, இந்த அத்வைதத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்னு நீங்க சொல்லும் போது பெருமாளே உங்களுக்கு காட்சி கொடுத்தாரு, அந்த ஆளவந்தா சுவாமிகளோட அந்த கிரந்தத்தை உங்களுக்கு சாதித்து கொடுத்தாரு. அந்த மாதிரியான பக்தி எல்லாம் எனக்கு இருக்கா சுவாமி, இப்படி ஒரு அளவு கடந்த பக்தியா சுவாமி எனக்கு இந்த திருக்கோளூர்லயே இருக்கேன், இந்த வைத்தமாதி பெருமாள் கிட்ட இந்த மாதிரி நான் பக்தி பண்ணிருக்கேனா, அப்படி இல்லையே, உங்களை மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ராமானுஜத்துல சொல்லும் போது ராமானுஜருக்கு ஒரு விதத்துல கர்வம் கிடையாது, எந்த பெருமையும் அவருக்கு கிடையாது. ஆனா யஜ்ஞமூர்த்தியை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படி ஒரு ஆச்சரியமான சிஷ்யன் நமக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அத்வைதத்தை வென்றவர்தான் இன்னைக்கு இந்த சரணாகதியை பத்தி தான் திருக்குறள் ரொம்ப ஆச்சரியமாக ராமானுஜத்தை எடுத்து சொல்லக்கூடியதான அற்புதமான வாக்கியம். இது அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் என்னோட ராமானுஜர் வைபவம் சொல்லிட்டு ஒரு 34 எபிசோட போட்டிருக்கேன். அங்க போனீங்கன்னா யஜ்ஞமூர்த்திக்கே ஒரு தனி எபிசோட போட்டிருக்கேன். அதுல 18 நாட்கள் என்னெல்லாம் வாதப்போ நடந்தது, எப்படிப்பட்டதான விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்து வச்சார் அப்படிங்கறத ரொம்ப விரிவா சொல்லியிருப்பேன். யாராவது கேட்கணும்னா அதுல போய் கேளுங்கோ, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இதெல்லாம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தங்கள்லாம் ஒரு ஆச்சாரியத்துல ஒரு சிஷ்யன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போ அந்த ஜீவாத்மா அந்த பகவானை நினைச்சுட்டு இருக்கும்போது பரமாத்மாவோட போய் சேருது இல்லையா, அத மாதிரிதான் அந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தமும். ஆச்சாரியத்துல தனக்கு ஆச்சாரியம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவா அப்பேற்பட்ட சிஷ்யர்களா ராமாவத்துல நிறைய பேர் இருந்தா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுட்டே வரலாம். எல்லாரும் கேளுங்கோ. இப்போ அடுத்த 63வது வாசகம் எது தெரியுமோ, அருளாலும் கண்டேனோ நல்லானை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இப்ப இந்த வாசகத்துல எந்த அருளாளனை எந்த நல்லான் கண்டார் அப்படிங்கறதான் ரொம்ப அழகா சொல்ல போறா. இப்போ இந்த வாசகத்துக்கு உண்டான விளக்கம் என்னங்கிறத நம்ம அடுத்த பாகத்துல கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.